இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா சாலையோர வியாபாரிகள், அது பழம் விற்கிறவங்களாகட்டும், டெக்ஸ்டைல் பொருள் ஐ மீன் துணிகள் விற்கிறவங்களாகட்டும், மிக கடுமையான பாதிப்புக்கு உள்ளாயிருப்பாங்க. ஒரு ஷேடோ கடியில் உட்காந்து அவங்க வியாபாரம் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க வெயில், நல்ல உக்கிரமான வெயில் இருக்கிற டைமில் அதிக நீர் எடுத்துக்கணும், தண்ணி நிறைய எடுத்துக்கணும். ஜூஸ், மோர், எலுமிச்சம்பழம், உப்பு கலந்த நீர். ஏன்னா உடம்பில் இருக்கிற வியர்வை அதிகமாக வெளியாகும்போது உங்களுக்கு நீர் சத்தும் சரி, தாது பொருட்கள், முக்கியமாக சோடியம்னு சொல்கிறது, அந்த உப்பில் இருக்க சோடியம், பொட்டாசியம், இதெல்லாம் ஒரு மாறுபடும். இப்போ இதை திரும்ப ரீப்ளனிஷ் பண்ணிவிட்டு அவங்க வேலை செய்யணும். முடிஞ்சால் அவங்க ஓய்வு எடுத்துக்கிற டைமை அதிகம் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த ஹீட்டில் வர முக்கியமான ப்ராப்ளம், உடம்பில் இருக்கிற நீர்ச்சத்து குறையும் போது டீஹைட்ரேஷன், மசில்ஸ், அதாவது தசைகள் வலுவிழந்து காணப்படும். சில பேருக்கு மயக்கம் வரலாம், அல்லது ரொம்ப சோர்வு, காய்ச்சல் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது டீஹைட்ரேஷன்னால். ஸோ இப்போ இந்த தொழில், டெக்ஸ்டைல் தொழிலில் பார்த்திங்கன்னா டெய்லர்ஸும் அதிகம். இங்கே தையல் தொழில் பண்ணுறவங்க எந்த நேரமும் உட்காந்து பண்ணுறதுனால அந்த பாட்டம் ஆஃப் த பாடி, அதாவது பட்டெக்ஸ்க்கு கீழே உங்களுக்கு ஒரு காட்டன் துணி வச்சுட்டோ, இடுப்புக்கு கீழே கொஞ்சம் ரத்த ஓட்டம் கூடுதலாக இருக்கணும்னா கொஞ்ச நேரம் அவங்க தையல் வேலை பண்ணும்போது இடையில எழுந்து கொஞ்ச நேரம் வேறு நடமாட்டமோ, ஒரு தண்ணி குடிக்கிறதோ, அல்லது ஒரு வேறு சில வேலைகள் செஞ்சுட்டு திரும்ப அவங்க அந்த தொழிலை தொடர்ந்து பண்ணலாம். ஒரே இடத்துல மணிக்கணக்காக உட்கார்றதை அவாய்ட் பண்ணணும். இல்லைன்னா அந்த ஹீட், பாயில்ஸ், ஃபரங்கிள்ஸ், அந்த நம்ம சொல்கிற கட்டிகள், சீல் கட்டிகள் நம்ம அடிபாகத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவங்களும் தண்ணி நிறையா எடுத்துக்கணும்.